இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆண்டின்னு சொல்லிட்டு 2009 வெளியான வழக்கம் போல ஒரு ஃபீல் குட் படம் தான். ஆன்லைன் எதுவுமே பார்க்காம அப்படியே ஸ்டோரியில் வேகமாக போயிடலாமா? இந்த மூடி முதல் காட்சிலேயே ஒரு போட் அப்படியே கடலில் மீன் பிடிச்சி போயிட்டு இருக்கிறத காட்டுறாங்க. அந்த போட்டில் ஒரே ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் தான் நம்ம படத்தோட ஹீரோயின். அவர் பேர் செரிகியூஸ். செரிகியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வீசப்பட்ட வலைகள்லாம் அப்படியே வந்து இந்த நெட் ஹாலர் மூலமாக அந்த மிஷின் மூலமாக அப்படி இழுத்துட்டு இருக்கிறாரு. என்னமோ பெருசாக மீன்கள்லாம் சிக்கின மாதிரி தெரியுது, தென்படுது. இழுத்துக்கிட்டே இருக்கிறாரு. மீன் இருக்குமான்னு பார்த்தா வலையில பார்த்தா ஒரு பொண்ணு இருக்கிறா. பார்த்ததுமே பயந்து போயிருந்தாரு. ஏன்னா பொண்ணு செத்துட்டாளா போனமா என்னமான்னு தெரியல. வேகமா பிடிச்சி கீழே இறங்குறாரு. இறங்கி பார்த்தா அந்த பொண்ணு கொஞ்ச நேரத்துக்கு முன்னால தான் விழுந்திருப்பா போல. டக்குன்னு வந்து தட்டி பாக்குறாரு. முழிக்கிறதா இல்ல, மூச்சு பேச்சு இல்ல. அப்புறம் சிபிஆர் கொடுக்குறாரு. வாயிலே மூச்சுலாம் கொடுத்ததுக்கு அப்புறமா தான் அந்த பொண்ணு கப்புன்னு மூச்சு இழுத்து விட்டு மூச்சு விடுறா, கண்ணு முழிக்கிறா. நான் எங்க இருக்கிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்து கேட்கிறா. ஒண்ணு இல்ல நம்ம போட்ல தான் இருக்கிறீங்க, உங்களுக்கு எந்த பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு. ஆமா நீங்க எப்படி கடலுக்கு வந்தீங்கன்னு சொல்லிட்டு கேட்டா அந்த பொண்ணுக்கு எதுவும் ஞாபகம் இல்லை போல, எல்லாம் மறந்துருச்சு. நான் இருக்கிறேனா செத்துட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு இப்படிலாம் கேட்குறாங்க. சரி ஒண்ணுல வாங்கன்ட்டு அந்த பொண்ணை கைத்தாங்களா பிடிச்சி காப்பீட் கூட்டு வந்து குளிர்ல நடுங்குறாங்க பாருங்க. பெட்ஷீட்லாம் போட்டு விட்டு சரி கொஞ்ச நேரம் மட்டும் வெயிட் பண்ணுங்க, நம்ம கரைக்கு போயிட்டு சீக்கிரமா நம்ம ஹாஸ்பிட்டல் போயிடலாம்னு சொன்னா, இது ஹாஸ்பிட்டலா? வேணாம் எனக்கு எங்கேயும் போக வேணாம் ப்ளீஸ் தயவு செஞ்சுன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு கெஞ்சிட்டு அந்த சமயத்தில் ஒரு போட் வர கிராஸ் ஆகுது. தெரிஞ்சு போட்டு போலன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கையசைக்கிறாரு. அதை பார்த்து கூட யாரோ வராங்கன்ட்டு ரொம்ப பயந்து போறா. தயவு செஞ்சு என்ன அப்படியே விட்டுருங்க, நான் நடுக்கடலை கூட அப்படி குதிச்சு நீந்து போயிருதுன்னு சொல்லிட்டு ஜம்ப் பண்ற அளவுக்கு வந்து போறா. ஏன் என்னாச்சு, எதுக்காக மற்றவங்களை பார்த்து பயப்பட நினைக்கிறீங்கன்னு கேட்டா, தெரியல எனக்கு ஒரு மாதிரி நடுக்கமா இருக்கு, உங்களை பார்க்கறது கூட எனக்கு பயமா இருக்கு, கரைக்கு போறதுக்கு பதிலா நான் செத்துலான்னு போல கூட தோணுது அப்படின்ட்டு இப்பெல்லாம் சொல்றாங்க. நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. இந்த சிச்சுவேஷன்ல யாராச்சும் இப்படி சொன்னா நமக்கு என்ன தோணும்? ஏதோ நாடு விட்டு தப்பிச்சு அகதியா வந்துட்டா அப்படின்னு கேட்டாலுமே அந்த பொண்ணுக்கு எதுவும் ஞாபகம் இல்லைன்னு வேற சொல்லுது. ஆனா யாருமே என்ன பாத்திர கூடாதுன்னு வேற பயப்படுது. சரி இப்போ என்னதான் வேணும்னு கேட்கிறப்போ, எனக்கு ஒரு சேஃபா ஒரு பிளேஸ் இருந்தா சொல்லுங்களேன் ப்ளீஸ்ன்னு சொல்லிட்டு ரொம்ப கெஞ்சிரா. பார்க்க பாவமா இருக்குன்னு சொல்லிட்டு சரி வாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கடற்கரை பக்கமாவே ஒரு வீடு இருக்குன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வராப்ல. இவ வந்து யாருங்க வரமாட்டாங்களே, என்ன பாத்திர மாட்டாங்களேன்னு சொல்லிட்டு பயந்து வரா. அதெல்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு வீட்டுல கூப்பிட்டு வராப்ல. ஆக்சுவலா இது வந்து எங்க அம்மாவுடைய வீடு, எங்க அம்மா இறந்துட்டாங்க, சும்மா தான் இருக்கு இந்த வீடு, இது உங்களுக்கு பாதுகாப்பா இருக்கும், யாருமே இங்க வர மாட்டாங்க, எந்த ஒரு பயமும் கிடையாதுன்னு சொல்லிட்டு மீன் பிடிக்கிறதுக்காக சாப்பாடுலாம் கொண்டு வந்துருப்பார்ல, அதெல்லாம் கொடுக்குறாரு. நீங்க நல்லா சாப்பிடுங்க, சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடுங்க. இந்த அதிர்ச்சியிலிருந்து மீண்டும் உங்களுக்கு நினைவுகள்லாம் வந்ததுக்கு அப்புறமா நீங்க வந்து எங்க போகலான்ட்டு முடிவு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, அதை முடிச்சுட்டு நான் சீக்கிரமா வந்துடுதேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த பொண்ணுக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு அடைக்கலம் கொடுத்துட்டு நம்மளால அங்க இருந்து கிளம்பி போறாப்ல. எடுத்ததுமே யாரையும் நம்ப முடியாது. அப்படிதான் ஃபர்ஸ்ட் இவ பயந்தா. பட் வந்து நம்ம ஹீரோ ரொம்ப சாதுவா அமைதியா இருக்கிறத பார்த்து ரொம்ப நல்லவ போலன்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிறாங்க. ஆக்சுவலா இவங்க தான் நம்ம படத்தோட ஹீரோயின். இவங்க பேரு தான் ஆண்டின். அதுதான் படத்தோட பேரும் கூட. ஸோ இவங்க யாரு, எப்படி கடலுக்கு வந்தாங்க, என்ன எதுன்னு தெரியல. இதுதான் படம் முழுக்க சஸ்பென்ஸா போகும். இந்த பக்கமா நம்ம ஆள் ஒரு சின்ன வேலைன்னு சொல்லிட்டு வந்தான் தெரியுமா. ஆக்சுவலா அவன் பொண்ணை கூப்பிடுறதுக்காக தான் வரான். மனைவிக்கும் இவனுக்கு விவகாரத்தை ஆயிடுச்சு. மனைவி பொண்ணோட இன்னொருத்தரோட வந்துட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்பப்போ பொண்ணை பார்த்து அவளை வெளியே கூப்பிட்டு போறது உண்டு. இப்போ வந்து வெளியே கூப்பிட்டு வரான். ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பொண்ணுக்கு சிறுநீரக சம்பந்தப்பட்ட ஒரு வியாதி இருக்கு, அதனால டயாலிசிஸ் பண்றதுக்காக தான் கூப்பிட்டு வராப்ல. அப்படி டாக்டரை பார்க்கலாம்னு சொல்லிட்டு வந்தா டாக்டர் இல்ல, நர்ஸ் மட்டும் தான் இருக்கிறாங்க போல. ஸோ அவங்க தான் டயாலிசிஸ் பண்றாங்க. ஸோ 1.5 மணி நேரம் ஆகும் கிட்டத்தட்டன்னு சொல்றப்போ உடனே வந்து பார்த்தீங்கன்னா அப்பா கொஞ்சம் பொண்ணோட உட்காந்து ரிலாக்ஸாக உட்காந்து பேசிட்டு இருக்கிறாரு. எப்போதுமே நம்ம ஹீரோ பொண்ணுக்கு ஏதாச்சும் ஒரு கதைகள் சொல்லிட்டு இருப்போம். அதோடு மட்டும் இல்லாமல் அந்த குட்டி பொண்ணுக்குமே இந்த ஃபேண்டசி ஸ்டோரி அண்ட் புக்ஸ் ரீட் பண்றதுலாம் ரொம்ப பிடிக்கும். அந்த பொண்ணு பேர் ஆனி, ரொம்ப சமத்து, ரொம்ப ஸ்மார்ட். ஸோ பொண்ணுக்கு இப்படி ட்ரீட்மெண்ட் போறப்போ அது வரைக்கும் சும்மா இருக்கிறாங்கல்ல, போர் அடிக்குதுப்பா ஏதாச்சும் ஸ்டோரி சொல்லுங்கன்னு சொன்னா என்ன ஸ்டோரி சொல்றது, இருந்த ஸ்டோரிலாம் சொல்லிட்டேனே அப்படின்ட்டு சரி இன்னைக்கு நம்ம அந்த போட்ல வச்சு ஒரு பொண்ணை மீட் பண்ணமே, அதே ஒரு கதையா நம்ம பொண்ணுக்கு சொல்லலான்ட்டு ஒன்ஸ் அப்பான் அ டைம் இழுகிறான். என்ன எடுத்ததும் ஒன்ஸ் அப்பான் அ டைம், அப்போ ஒரு காலத்துலன்னு சொல்லிட்டு இழுகிறீங்க. இல்லமா அப்படிதான் ஒரு கிரிப்பு கிடைக்கும்னு சொல்லிட்டு அந்த ஸ்டோரி சொல்றாரு. இந்த மாதிரி ஒரு மீனவன் இருந்தானா, அது ஒரு நார்மல் டே. அன்னைக்கு வந்து வலை வீசி மீன்கள்லாம் அதிகமா வலையில சிக்கனதை நினைச்சு வலை இழுத்து பார்த்தா அதுல ஒரு பொண்ணு இருந்தாலாம். அவளுக்கு மூச்சே இல்லையா, அந்த மீனவன் தான் அவளுக்கு மூச்சு கொடுத்தானா, உயிர் கொடுத்தானா. ஆனா அந்த பொண்ணுக்கு அவளை பத்தியே தெரியலையா, எல்லாம் மறந்துருச்சான். வெயிட் எப்படி நடுக்கடல்ல ஒரு பொண்ணு வந்தா, எதுவும் கடல் கன்னியான்னு சொல்லிட்டு பொண்ணு கேட்டா, கடல் கன்னியா வாய்ப்பே கிடையாது, ஏன்னா அந்த பொண்ணு மூலிகளா இருந்தா, மூச்சு பேச்சலாமலா இருந்தா அப்படின்னு வந்து சொல்றப்போ, அப்போ ஒருவேளை செல்கியா இருக்கும்பா. செல்கியும் ஒரு வகை கடல் கனி தான். அதுக்கு மேல ஸ்கின் மாதிரி ஒரு கோட் இருக்கும், அதை கழட்டிட்டு அதால நிலத்திலையும் வாழ முடியும், கடல் தண்ணிலையும் வாழ முடியும். ஒருவேளை அந்த ஃபிஷர்மேன் அதை பிடிக்கிறப்போ அதுக்கு மேல அந்த ஸ்கின் கோட் இருந்திருக்காது, அதனால தான் அது மூழ்கி போயிருக்கும். அது செல்கி தான்பா. சொல்லுங்க மேற்கொண்டு கதையை சொல்லுங்கன்னு கேட்டா, ஆமா இதெல்லாம் உனக்கு யார் சொல்லி கொடுக்கறது, உனக்கு எப்படி தெரியும்னு கேட்டா, நான் நிறைய கதை படிச்சிருக்கிறேன்பா, எங்க டீச்சரும் சொல்லியிருக்கிறாங்க, அந்த செல்கி செம்மையா பாட்டு படிக்கும், யாருமே இல்லாத நேரம் கடல் பாறையில உட்காந்து பாட்டு படிக்குமா. சரி நீங்க கதையை சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டா, இதுக்கு மேல கதை என்ன சொல்றது, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மால் முடிகிறாப்ல. இதுதான் கதையா, இது ஒரு ஃபிஷர்மேன் வலைய போட்டாரு, செல்கியை பிடிச்சாரு, அது எல்லாத்தையுமே மறந்து போச்சுன்னு சொல்லிச்சான். மொக்க ஸ்டோரி டாடி, இதை ஒரு ஸ்டோரின்னு சொல்றீங்க பாருங்கன்ட்டு அப்பாவே பொண்ணு கலாய்க்கிறா. அப்புறம் ஹாஸ்பிட்டல் இருக்கக்கூடிய டாக்டர் வந்து இவளுக்காக ஒரு எலக்ட்ரிக் வீல் சேர் வந்து பிரசன்ட் பண்ணாராம். அதை நர்ஸ் வந்து காட்டுறாங்க, அங்க பாரு உனக்குன்ட்டு வீல் சேர் அப்படின்னு சொல்றப்போ அவளே ஆப்ரேட் பண்ற மாதிரி செம்மையா இருக்கு டாடின்ட்டு அவளே வீடு வரைக்கும் ஓட்ட நம்ம ஹீரோ வந்து
விட்டு அங்கிருந்து போறான். ஸோ எக்ஸ் ஒய்ஃபோடைய புருஷன் இவன் பேர் அலெக்ஸ். நம்ம ஹீரோ கிட்ட எப்பவுமே திமிரா தான் நடந்துப்பான். நம்ம ஆள் பெருசா கண்டுக்கிறதே கிடையாது. இதுல எக்ஸ் ஒய்ஃபை பாத்தீங்கன்னா அது ஒரு போதைக்கை. போதையை போட்டு ஆமா பொண்ணுக்கு என்ன சொன்னாங்க, டாக்டரை பாத்தியா, கிட்னி கிடைச்சிருமா, டோனர் கிடைச்சாங்களா, என்ன சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நச்சரிச்சுட்டே வரா. நம்மால் சாந்தமா சொல்றான், டாக்டர் இன்னைக்கு வரல, நான் பார்க்கலன்னு சொன்னா, ஒன்னால தான் நீ தான் லேட்டா போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கத்துறப்போ நம்ம ஆளுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. அச்சிப்பே, என் பொண்ணுக்கு எப்படி சரி பண்ணணும்னு எனக்கு தெரியும், நீ தான் அலட்சியமா இருக்க, நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன், வாயை மூடி அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து வந்துட்டு இருக்கிறாரு. இந்த பக்கமா நம்ம ஹீரோன் ஓடையில அவங்க துணியை வாஷ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா போடுறதுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அம்மாவுடைய பூட்ஸ் அண்ட் அந்த கோட்டை எடுத்து போட்டுக்கிறாங்க போல. அதுவும் அழகா பாட்டு படிச்சுக்கிட்டே அந்த மாதிரி வாஷ் பண்ணிட்டு இருக்காங்க. யாரா பாட்டு படிக்கிறதுன்ட்டு அந்த ஓடையோட பாலத்துல நம்மால் நடந்து வாரான். அப்ப இந்த மாதிரி தான் பாட்டு படிச்சுட்டு இவ அவ துணியை வாஷ் பண்றா. அதுவும் இவ அம்மாவுடைய கோட்டு ஷூ இதெல்லாம் போட்டிருக்கிறத பார்த்து நீதானா ஒரு வேளை ஓடிட்டியோன்னு நினைச்சேன்னு சொல்றப்போ, நானா ஓடுறதா, வீட்டில் பார்த்தா அவங்க அம்மாவுடைய கோட் இருந்துச்சு, அதை போட்டுட்டு அழுக்க இருக்கக்கூடிய என்னுடைய துணியை வாஷ் பண்ண வந்தேன்னு சொல்லிட்டு அப்படி பேசிக்கிட்டே, ஆமா எங்க போறீங்க, மீன் பிடிக்க போறீங்களா, நானும் கூட வரவான்னு சொல்லிட்டு நச்சரிச்சு கேட்டுட்டே வரா. நம்மால் பார்த்தீங்கன்னா போட்டிங் பண்றதுக்கான வேலைகள்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. பாரு என் கூட வந்தா கண்டிப்பா யாராச்சும் ஒன்று பார்த்துருவாங்க, உனக்கு பிரச்சனை ஆகும், நீ தான் யாருமே பார்க்க கூடாதுன்னு சொல்றீ அப்படின்னு கேட்டா, யாராச்சும் வந்தா நான் ஒளிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டதுனால சரி வான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போறாரு. ஆமா அந்த பாட்டு படிச்சு உனக்கு அது எப்படி ஞாபகம் வந்துச்சு, அது மட்டும் தான் என் மைண்ட்ல வந்துச்சு, ஆனா எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்ல, சரி உன் பேராச்சும் ஞாபகம் இருக்கான்னு கேட்டா ஞாபகம் இல்ல, ஆனா இந்த மாதிரி கடல்ல இருந்து வந்த பொண்ணுக்கு ஆண்டின்னு சொல்லிட்டு கூப்பிடுறது உண்டு, கதைகள்ல வரும், அந்த மாதிரி என்ன ஆண்டின்னு சொல்லிட்டு கூப்பிடுன்னு சொன்னதுனால ஓகேன்னு சொல்லிட்டு நம்மால் பாட்டுக்க வலையை வீசிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணி பாக்குறாரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இவ பாடினா அதே பாட்டை பாடுறா. நம்மால் பாட்டுக்க வலையை வீசி அந்த வீசின வலையெல்லாம் எடுத்துட்டு இருக்கிறாரு. லாப்ஸ்டருக்கு தான் வலை வீசிருப்பார் போல. பார்த்தா ஏகப்பட்டது கிடைக்கு, என்னடா இது என்னைக்குமே இல்லாம இவ்வளவு கிடைக்கு அப்படின்ட்டு வியந்து பாக்குறாரு. அந்த சமயத்துல இவ பாடுறத ஸ்டாப் பண்றா. அப்ப வலை இழுத்த எதுவுமே கிடைக்கிறது இல்ல. ஒருவேளை இவ பாடுறதுனால எதுவும் வந்து சிக்குதான்னு சொல்லிட்டு கொஞ்சம் பாட அப்படின்னு சொன்னதுனால அகைன் பாடுறாங்க. ஆனா என்னமோ தெரியல ஏகப்பட்ட லாப்ஸ்டர் கிடைக்கு, ஜாக்பாட் அடிச்ச மாதிரி கிலோ கணக்கில் கிடைக்குது. நம்மளுக்கு ஒரே ஆச்சரியம். அதுக்கப்புறம் பிடிச்ச லாப்ஸ்டர்லாம் வந்து பாத்தீங்க அந்த மாதிரி அதோட கொடுக்கலாம் வந்து கட்டு போட்டு அப்படியே கரைக்கும் வந்துருந்தாங்க. ஸோ கூட வரும்போது இவ தான் கேட்குறா, எப்போதுமே இவ்வளோ தான் பிடிப்பீங்களா, இவ்வளோ கிடைக்குமான்னு கேட்டா, இவ்வளோவா, 1-2 கிடைக்கிறது ஏமாத்திரம், ஆனால் என்னன்னு தெரியல, நீ பாட்டு படிச்சதுனால இவ்வளோ கிடைச்சிருக்கு, நீ பாட்டு படிச்சதுனாலே உனக்கு இதில் நான் கொஞ்சம் ஷேர் கொடுக்குறேன், உனக்கு ஏதாச்சும் வாங்கணும்னா சிட்டிக்கு வரையான்னு கேட்டா நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு குழந்தைத்தனமா அங்கேருந்து துளி குதிச்சு போகிறான். சரி ஏதாச்சும் உனக்கு வாங்கிட்டு வரேன் அப்படின்ட்டு நம்மால் பிடிச்ச லாப்ஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே மொத்தமாக வித்துட்டு அதில் கொஞ்சம் பணம் அவளுக்கு உடுத்த துணி ஏதாச்சும் வாங்கிட்டு போகலான்ட்டு நம்மால் ஒரு துணி கடைக்கு வராப்புல. இங்க இருக்கிறவங்க எல்லாருமே இவனுக்கு தெரிஞ்சவங்க தான். ஹீரோனுக்கு என்ன சைஸ்னே தெரியாது. அதனால இந்த கடையில் இருக்கக்கூடிய லேடி கொஞ்சம் நம்ம ஹீரோன் உடம்பு சைஸ்ல இருக்கிறதுனால கொஞ்சம் நீ போட்டு காட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுனால அவங்க வந்துட்டு ட்ரையல் ரூமுக்குள்ள போற அந்த கேப்ல அங்க இருக்கக்கூடிய இன்னர்ஸ்லாம் எடுத்து நம்மால் உள்ள திருடி வச்சுக்கிறாப்ல. ஆக்சுவலா இந்த பொண்ணு கிட்ட கேட்டா இது யாருக்கு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு கேட்பா. அப்படிங்கிறதுனால தான் நம்மால் இப்படி திருட்டுத்தனம் பண்ணி எடுத்து வச்சுக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். அந்த பொண்ணும் அந்த உடையை போட்டு வந்து காமிச்சா ஓரளவுக்கு ஃபிட்டா இருக்கிற மாதிரி தெரியுது. ஆமா இந்த துணி யாருக்கு சர்க்கஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலா இந்த சிட்டியில் இருக்கிறவங்க எல்லாருமே சிரக்யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால கூப்பிட மாட்டாங்க, சர்க்கஸ் சர்க்கஸ்ன்ட்டு தான் வாயில வரதை வச்சு தான் கூப்பிடுவாங்க. இது யாரு சர்க்கஸ்ன்னு சொல்லிட்டு கேட்குறப்போ யாருக்கு, என் பொண்ணுக்கு தான். உன் பொண்ணுக்கா, டே இது எப்படா அவன் பொண்ணுக்கு சேரும், இது பெருசுடான்னு சொன்னா இல்லை அவளுக்கு பெரிய பிள்ளை ஆனதுக்கு அப்புறமா சூட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ 4 பேட்டு போய் சொல்லி வாங்கிட்டு வந்தாச்சு. எப்போதுமே ஸ்கூல்ல போய் பொண்ணை இவன் தான் கூப்பிட்டு வருவான். இந்த முறை அப்படி பொண்ணை கூப்பிடுறப்போ அவளுக்கு இப்போ இந்த எலக்ட்ரிக் வீல் சேர் இருக்கிறதுனால டேடி இதை நானே டிரைவ் பண்ணி வரேன்னு சொல்லிட்டு 2 பேருக்கு ரேஸ்லாம் வைக்கலாமான்ட்டு அந்த பொண்ணு ஃபன்னா கேட்குது. உடனே இவன் காரை டிரைவ் பண்றான், சைட்லேயே வந்து குட்டி பொண்ணு அவள் வீல் சேரை அப்படியே ஆப்ரேட் பண்ணிட்டு வரான். அப்போ நம்ம ஹீரோ சொல்றான், நேற்று உங்ககிட்ட நான் கதை சொன்னேன் தெரியுமா, அது பாதிலேயே முடிச்சல, அது அப்படியே கண்டினியூ ஆகுது. ஆக்சுவலா அந்த பொண்ணை வந்து அந்த ஃபிஷர்மேன் கடலுக்கு கூப்பிட்டு போனா அவ பாட்டு படிச்சா நிறைய லாப்ஸ்டர் கிடைக்கு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொண்ணு சொல்ற மாதிரி இவன் எப்படி எடுத்துக்கிறானா நம்ம ஹீரோன் ஒருவேளை செல்கி அப்படிங்கிற அந்த கிரியேச்சரா தான் இருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வினோதமா யோசிக்கிறான். அந்த கதை தான் நேற்று முடிச்சிட்டீங்களே, அது எப்படி நீங்க கண்டினியூ பண்றீங்க அப்படின்னு கேட்டா, இல்லம்மா நீ சொல்ல அதை நான் ஒரு ஸ்டோரியா மேக் பண்ணலான்னு இருக்கிறேன், ஒரு கற்பனையா கேட்கறேன்னு வச்சுக்கோங்க. அந்த ஃபிஷர்மேன் அந்த பொண்ணை மீன் பிடிக்க கூப்பிட்டு போறான். அந்த பொண்ணு பாடினா நிறைய லாப்ஸ்டர் கிடைக்கு. அதுக்கு என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு கேட்டா, அப்ப அந்த கிரியேச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணும்னா சாதாரணமா பாடுறது மூலமா கீழே வந்து தண்ணியில கம்யூனிகேட் பண்ணும், அது பார்த்தாலே அது மயக்கும்பா, அதான் நிறைய லாப்ஸ்டர் அந்த ஃபிஷர்மேனுக்கு கிடைச்சிருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு இது வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்டதெல்லாம் அவகிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க வீடு வரைக்கும் பக்கத்துல வந்து விட்டு சரி நீ போயிட்டு வா பார்த்து போ அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து நம்ம கார்ல ட்ரைவ் பண்ணி வந்திருந்தாரு. ஆனா பொண்ணுக்கு ஒரு டவுட், அப்பா என்ன திடீர்னு செல்கியை பத்தி கேட்கிறாரு, உண்மையாவே கடல்ல இருந்து எதையும் கூப்பிட்டு வந்துட்டாரா என்ன
என்ன கதை சம்திங்கிறான்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து கார்ல இருந்து போனதுக்கு அப்புறமா பின்னாலே நம்ம குட்டி பொண்ணு அப்பாவோட வீட்டுக்கு வரா. எங்க நம்மளுங்க வந்தா ஆக்சுவலா நம்ம ஹீரோனுக்கு போடுறதுக்கு ஷூ எதுவுமே இல்லைல்ல. ஹீரோ அம்மாவுடைய திங்ஸ்ல தான் எடுத்து போட்டு பொருத்தி பாக்குறாங்க, எதுவுமே செட் ஆகல. இவன் சொல்றான் பொறு உனக்காக துணி திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கிறேன்னு சொல்லிட்டு அவளுக்காக வாங்கிட்டு வந்த துணியை வந்து கொடுத்தா அந்த பொண்ணு பொசுக்கிட்டு முத்தம் கொடுத்துருதா. நம்மளுக்கு ஒரு மாதிரி கிர்ன் ஆயிடுது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவனுக்கு ஒன்றும் ஓடல. வெளியே வந்துட்டு சரி நீ எத்தனை நாளைக்கு இங்க இருக்க போற, எப்போ கிளம்ப போறேன்னு சொல்லிட்டு கேட்டா அந்த பொண்ணுக்கு அப்படியே மூஞ்சி சொங்கிடுது. டக்குன்னு வந்து சொல்றா நீங்க சொல்லுங்க நான் எப்போ போகணும்ட்டு. இருக்கிறேன் போறேன் அப்படின்னு சொன்னா ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு இவனை ரொம்ப பிடிச்சிருச்சு. ஏன்னா ரொம்ப நல்லவனா இருக்கிறான், நல்லா கேர் பண்ணி பாத்துக்கிறான். அது போக அவளுக்கு எல்லாமே மறந்துருச்சு, எங்க போக போறான்னு தெரியாது. இந்த இடமும் இந்த வாழ்க்கையும் தான் அவளுக்கு நிரந்தரம் அப்படின்ட்டு வந்து முடிவெடுத்துட்டா போல. ஸோ நீங்க சொல்லுங்க நான் போறேன்னு சொன்னா நான் சொல்றதா இந்த வீடு சும்மா தான் இருக்கு, நீனும் பாக்குறதுக்கு பாவமா இருக்க, இங்கே இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மால் பாத்தீங்கன்னா இவளை ஏதோ செல்கின்னு நினைச்சுக்கிட்டு என்ன சொல்றான்னு தெரியல, இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிக்கிறான். போன்ட்டு கூட சொல்ல மனசு இல்ல. கொஞ்சமா இவனுக்குமே அந்த பொண்ணை பிடிச்சிட்டு போல. சரி நான் கிளம்புறேன், எது தேவைன்னா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து வந்துருந்தான். காரை எடுத்துட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்புறப்போ நம்ம பொண்ணு இது எல்லாத்தையுமே ஒளிஞ்சிருந்து பார்த்துருப்பா போல. இதுதான் சங்கதியா. அப்பா கடல்ல இருந்து ஒரு செல்கியை கூப்பிட்டு வந்துட்டாரு, வீட்டுல மறைமுகமா பார்த்துட்டு இருக்கிறாரு போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குட்டி பொண்ணு என்ன பண்றான்னா இங்க இருக்கக்கூடிய ஒரு லைப்ரரி போறா. அங்க போயிட்டு அந்த செல்கிங்கிற கிரியேச்சர் பத்தி அது சம்பந்தப்பட்ட புக்ஸ் ஏதோ சயின்டிஸ்ட் மாதிரி ரிசர்ச் பண்ற மாதிரியான நிறைய புக்ஸ்லாம் வாங்கிட்டு அந்த கடைக்கார லேடி கேட்குறாங்க, ஆனி என்ன இவ்வளவு செல்கி பத்தி நான் புக்ஸ் அப்படின்னு கேட்டா அதெல்லாம் ஒரு தேவைக்கு தான், எங்க அப்பா கிட்ட இதுக்கெல்லாம் பில் போட்டு காசு வாங்கிக்கோங்கன்ட்டு அங்க இருந்து நம்ம மணி போறாங்க. இந்த புக்ஸ்லாம் வாங்கிட்டு கட் பண்ண இந்த பக்கமா நம்ம ஹீரோ பாவ மன்னிப்பு கேட்கறதுக்காக ஒரு சர்ச்சுக்கு வரான். ஆக்சுவலி இங்க தான் ஒரு விஷயமே தெரிய வருது, நம்மால் 2 வருஷத்துக்கு முன்னால போதையில ரொம்ப அடிக்ஷன்ல இருந்திருக்கிறான். இவன் மட்டும் இல்ல என்னுடைய மனைவியும் சேர்ந்து தான். இவன் பொண்ணுக்காக திருந்திட்டான், ஏன்னா அவங்களுக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆனதுனால திருந்திட்டான். ஆனா மனைவி இன்னும் அலட்சியமா தருகிறாங்க போல. ஒன்னு என்னுடைய மனைவி திருந்தணும், அப்படி இல்லைன்னா என் குழந்தை எனக்கு திரும்ப வேணும்னு சொல்லிட்டு கேட்டா ஃபாதர் சொல்றாரு கவுன்சிலிங்ல உட்காந்து பேச வேண்டியதை என்கிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்கிற. இல்ல ஃபாதர் எனக்கு வந்து யார்கிட்ட சொல்லி மாறுறதுனே தெரியல, எனக்கு தெரிஞ்சு என் மனசுல உள்ளது எல்லாத்தையுமே உங்ககிட்ட தான் வந்து கொட்டுறேன், அதான் உங்ககிட்ட வந்து சொல்றேன். இதெல்லாம் தவிர்த்து எனக்கு ஒரு பாவ மன்னிப்பு. ஒரு துணி கடையில பெண்களுடைய இன்னர்ஸ் எல்லாம் திருடிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னா என்ன சர்க்கஸ் உனக்கு என்னாச்சு, தப்பு இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, பொண்ணுங்களோட இன்னர்ஸா சேச்சா ஏன் இப்படி தப்பா மாறிட்ட அப்படின்னு சொல்றப்போ ஃபாதர் சொல்றதை கேளுங்க, நான் யார்ட்டையும் சொல்லல, நான் உங்ககிட்ட மட்டும் தான் சொல்றேன். இப்படி கடல்ல வலை வீசினப்போ ஒரு பொண்ணு சிக்கினா ஆக்சுவலா வந்து அவளுக்கு எல்லாமே மறந்து போயிடுச்சு, அதனால நான் தான் அவளுக்கு அடைக்கலம் கொடுத்து பார்த்துட்டு வரேன். அவளுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு தான் போனேன். இன்னர்ஸ் எல்லாம் வாங்கினா நம்ம ஊருக்காரங்க கேட்பாங்கல்ல என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அது ஊர் முழுக்க பரவிடும் அப்படிங்கிறதுனால தான் அதை திருடுத்தனமா திருடுனேன். எது பொண்ணா வலையில சிக்கினாளா, யார் அந்த பொண்ணு, எங்க இருக்கிறா, எங்க அடைக்கலம் கொடுத்து வச்சிருக்கிறேன்னு சொன்னா இல்ல ஃபாதர் அதை மட்டும் நான் சொல்ல மாட்டேன், அந்த பொண்ணு எங்க இருக்கிறான்னு சொல்லிட்டு நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன்ட்டு அவளுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கிறேன். அவன் ஞாபகங்கள்லாம் வந்ததுக்கு அப்புறமா கண்டிப்பா அவளை நான் சேஃபா அவளை எங்க அனுப்பணுமோ அங்க அனுப்பிடுன்னு சொல்றப்போ ஒருத்தங்களுக்கு நம்ம சத்தியம் பண்ணி கொடுத்தா அதை காப்பாற்றணும், ஓகே தான், வேற எதுவும் பிரச்சனைனா எங்கிட்ட வந்து சொல்லிட்டு அவங்க கிட்ட பாவ மன்னிப்பும் கொடுக்குறாரு. கட் பண்ண இந்த பக்கமா நம்ம ஆனி பார்த்தீங்கன்னா அந்த புக்ஸ்லாம் எடுத்து அந்த செல்கியை பத்தி இன்னுமே டீட்டெயிலாக வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. அப்பா இல்லாத நேரம் ஆனி நேரா நம்ம ஹீரோனை பார்க்கறதுக்கு தான் வரா. ஸோ அவங்க ஒரு வேளை செல்கியா இருப்பாங்க, அவங்க கிட்ட நம்ம பேசலாம்னு சொல்லிட்டு இது மாதிரி இங்கே பேச வந்தா இவ பார்த்தீங்கன்னா நல்லா குளிச்சுட்டு இருக்கிறா. அந்த தண்ணியில இருந்து அவங்க வரும்போதே அவங்கள பார்க்கறதுக்கு அப்படியே இந்த செல்கி இந்த கடல் கனி மாதிரி தான் நம்ம ஆனிக்கு தெரியுது. நம்ம ஹீரோன்னு பார்க்குறாங்க, யாரா இந்த குட்டி பொண்ணுன்னு சொல்லிட்டு, யார்ப்பா அணின்னு சொல்லிட்டு இங்கிருந்து கேட்டு வரும்போதே ஆனி சொல்றா எங்க அப்பா வந்து கதையா சொன்னாரு, ஆனா அது கதை கிடையாது, உண்மையாவே ஒரு செல்கி உங்களை தான் எங்க அப்பா கூப்பிட்டு வந்திருக்காரான்னு சொல்லிட்டு கேட்கிறப்போ எது உங்க அப்பாவா, ஆமா செல்கியூஸ் தான் எங்க அப்பா அப்படின்னு சொன்னா செர்கியூஸ் உங்க அப்பாவா, அவர் கல்யாணமாகி இந்த வயசுல ஒரு பொண்ணு இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு இப்பதான் தெரியுது போல. அப்படி தண்ணியில இருந்து கரைக்கு வராங்க. ஸோ வந்துட்டு என் பேர் ஆடின்மான்னு சொல்லிட்டு அறிமுகமானா உன்னை கையை பிடிச்சி வந்து கேட்குறேன், அந்த மாதிரி உங்க கையில வெப் இருக்குல்ல, கண்டிப்பா இந்த வாத்துலாம் நீந்துறதுக்கு விரலு கடையில சவு இருக்குல்ல, அந்த மாதிரி உங்களுக்கு இருக்கும்ல, ஃபாஸ்டா நீந்துறதுக்கு இருக்குல்லன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இந்த பொண்ணு எனக்கு வந்து கிட்னி ஃபெயிலியர், என்னால சரியா எந்திரிச்சு நடக்க முடியாது, நடப்பானா ரொம்ப நடக்க முடியாது, உங்க பவரை வச்சு உங்ககிட்ட கண்டிப்பா மேஜிக் பவர் இருக்கணும், எனக்கு குணப்படுத்த முடியுமா, சரி பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்டா ஒரு மாதிரி தயங்கி அந்த பொண்ணு கேட்கறதுக்கு பதில் சொல்லாமே போறாங்க. பாருங்க என்கிட்ட இருந்து எதையும் மறைக்காதீங்க, நீங்க தான் செல்கின்னு தெரியும், நீங்க கடல்ல ஒரு சீல் மாதிரி ஒரு விலங்கு போல இருப்பீங்க, அப்புறம் நிலத்துக்கு வரும்போது ஸ்கின் போல இருக்கக்கூடிய உங்களுடைய கோட்டை கலட்டி எங்கேயாச்சும் ஒளிச்சு வச்சுட்டு 7 வருஷம் வரைக்கும் நீங்க வந்து நிலத்துல வாழலாம். அது போக உங்ககிட்ட 7 கண்ணீர் இருக்கும், நீங்க 7 முறை அழுது அந்த கண்ணீரை வெளிவிட்டீங்கன்னா சாதாரண மனுஷன் போலவே இந்த நிலத்திலே நீங்க நிரந்தரமா சந்தோஷமா இருப்பீங்க. அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா, சொல்லுங்க நீங்க தானே செல்கி, உங்க பேர் ஆண்டினா, என் பேர் வந்து ஆனி, ஆண்டிங்கிறது கூட பிரெஞ்சு தானே, ஆக்சுவலா நீங்க பிரெஞ்சு செல்கி அப்படிலாம் சொல்லிட்டு கேட்க ஒரு நிமிஷம் நம்மளுக்கே ஒரு சந்தேகம்
சந்தேகம் வருது. உண்மையாவே இவங்க வந்து அவ சொல்ற மாதிரி ஒரு கிரியேச்சரா? ஏன்னா இவ வந்து எந்த பதிலும் சொல்லல. இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும், எங்க கத்துக்கிட்ட தெரிஞ்சுக்கிட்டேன்னு வந்துட்டு கேட்கிறப்போ, நான் நிறைய புக்ஸ் நிறைய கதைகளை இதை தெரிஞ்சுக்கிட்டேன், சொல்லுங்க உங்ககிட்ட மேஜிக் பவர்லாம் இருக்குல்ல, என்ன சரி பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு கேட்கிறப்போ இவ எந்த பதிலுமே சொல்லல. ஓகே நான் கிளம்புறேன், அப்புறமா நான் அவங்கள வந்து பாக்குறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறப்போ, ஒரு குட்டி பொண்ணு உங்ககிட்ட மந்திர சக்தி இருந்தா என்னுடைய வியாதியை குணப்படுத்துங்கன்னு சொல்லிட்டு பாவமா கேட்ட அந்த பொண்ணு எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமா போயிரும்ல. ஸோ அந்த பொண்ணு அங்கிருந்து போறப்போ இவளும் இறக்கப்பட்டு அந்த பொண்ணுக்கு முத்தம் கொடுத்து சரி போயிட்டு வாமா அப்படின்னு சொல்றப்போ, உங்க கண்ணம் ஈரமா இருக்கே, 7 கண்ணீர்ல அப்போ ஒரு கண்ணீரை விட்டுட்டீங்களான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு ஓகே நான் கிளம்புறேன் அங்க இருந்து அந்த பொண்ணு போயிருது. கட் பண்ண நம்மால் பாத்தீங்கன்னா லைப்ரரி வந்திருக்கிறான். செல்கிஸ் பத்தி புக்ஸ் இருக்கான்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற அந்த கடைக்காரமாட்ட கேட்டா, நேத்து தாங்க செல்கி சம்பந்தப்பட்ட புக்ஸ் எல்லாம் உங்க பொண்ணு எடுத்துட்டு போனா, என்ன அப்பாவும் பொண்ணும் செல்கி அதை பத்தி தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னு கேட்கிறப்போ, பொண்ணு வாங்கிட்டு போயிட்டாளா, அது ஒண்ணு இல்லைங்க ஸ்கூல் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா நம்மாலே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் ஒருவேளை நம்ம பொண்ணு சொல்ற மாதிரி இந்த கிரியேச்சர்னு நினைச்சுக்கிறான். கட் பண்ணா இந்த டவுனுக்கே புதுசா ஒருத்தன் மிஸ்டியா ஒருத்தன் இந்த கடற்கரை பக்கமா வந்து என்னத்தையோ தேடிக்கிட்டே வரான். என்ன ஏதுன்னு ஒன்றும் புரியல. கட் பண்ணா நம்ம ஹீரோனா வழக்கம் போல மீன் பிடிக்கிறதுக்காக கூப்பிட்டு போறான். என்ன கூப்பிட்டு போனாலே அதிர்ஷ்டம் அடிக்குன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போறான். அப்ப அந்த சமயத்துல நீ ஸ்டேரிங்கை கண்ட்ரோல் பண்ணு, நான் வந்து இந்த ஹாலரை வந்து கண்ட்ரோல் பண்றேன்னு சொல்லிட்டு இவகிட்ட பொறுப்பை ஒப்படைச்சிட்டு இவன் இந்த பக்கமா வரும்போது இவங்க போட் பக்கமா ஒரு போட் வேகமா கிராஸ் பண்ணி போகுது. அதை பார்த்ததுமே இவளுக்கு பயமாயிருது. நான் உட்காந்துக்கிட்டே ஸ்டீரிங் கண்ட்ரோல் பண்றேன்ட்டு சேர்ல உட்காந்துக்கிட்டே காலை வச்சு ஸ்டீரிங் கண்ட்ரோல் பண்றா. ஸோ இந்த மாதிரி ஒரு அழகான பொண்ணு காலை வச்சு ஸ்டீரிங் கண்ட்ரோல் பண்றப்போ ஒரு மாதிரி தோணத்தானே செய்யும். அந்த மாதிரி நம்மால் பாக்குறாப்ல. அப்படி ஸ்டீரிங் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே அந்த பொண்ணு பாட்டு படிக்கிறா. ஸோ வழக்கம் போல ஒரு பாட்டு படிக்கிறா. என்னன்னு தெரியல, வீசின வலையெல்லாம் தூக்கி பார்த்தா எக்கச்சக்கமான மீன்ஸ், ஒரு டன்னுக்கு மேல இருக்கும்னு நினைக்கிறேன். அதுவும் சாதாரணமான மீன் கிடையாது, எல்லாமே ஜால்மன் அப்படின்னு சொல்லக்கூடிய ரொம்ப விலை மதிப்பான மீன்கள். 1 கிலோவே கிட்டத்தட்ட 2000-3000 சொல்லிட்டு போகும். இங்க இவ்வளோ மீன்கள் யாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அதிர்ச்சி ஆயிடுது. யாருமா நீ, சாதாரணமா என் போட்ல வந்து பாட்டு படிச்சாலே எனக்கு அதிர்ஷ்டமா அடிக்குதேன்னு சொல்லிட்டு அந்த மீன்கள்லாம் எடுத்து போட்டுருக்கிறாப்ல. இதெல்லாம் வச்சு பாக்குறப்போ உண்மையாவே இந்த செல்கி அப்படிங்கிற கிரியேச்சரா தான் இருப்போம்னு சொல்லிட்டு நமக்கு இங்க ஒரு மாதிரி தோணுது. இவ்வளவு மீன்கள் இவன் பிடிச்சான் தெரியுமா. இதை பார்த்த ரோந்து பணியில இருந்த நேவி ஆபீசர்ஸ் வந்துட்டு நேரா இவன் போட்டு சுத்தி வளைக்க ட்ரை பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு போட்டு வரது தெரிஞ்சதுமே நம்ம ஹீரோன் பாத்தீங்கன்னா வலைகளுக்கு கீழே போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அவங்களும் வந்துட்டு பாக்குறாங்க, தெரிஞ்சவர் தான். ஏ சர்க்கஸ், என்னடா இவ்வளவு சால்மன் பிடிச்சிருக்கிற, எப்படான்னு சொல்லிட்டு கேட்கிறப்போ, ஆக்சுவலா சாதாரணமா பிடிக்கிற ஏகப்பட்ட மீன்கள்ல 1-2 தான் அந்த மாதிரி மீன் கிடைக்கும், இவ்வளவு மீன் எப்படின்னு சொல்லிட்டு எதுவும் இல்லீகலா பண்ணியா, உன் வலையை நாங்க செக் பண்ணணும்னு சொல்லிட்டு அவன் வலையெல்லாம் வந்து செக் பண்றாங்க. எங்க மீன் பிடிக்கிறதுல என்னங்க இல்லீகல்னு சொல்லிட்டு வலையெல்லாம் செக் பண்ணி பாக்குறப்போ தான் அந்த வலையில தான் நம்ம ஹீரோன் இருக்கிறாங்க பார்த்துட்டாங்க. அவ்வளவுதான், நம்ம ஹீரோனுக்கு இங்க பக்குனா எடுத்து ஆகா பார்த்துட்டாங்களேன்னு சொல்லிட்டு, யாரா இந்த பொண்ணு, எதுக்குடா அந்த பொண்ணுங்க ஒளிச்சு வச்சிருக்கிறேன்னு சொல்லிட்டு கேட்கிறப்போ, ஒரு பொண்ணு என்னுடைய போட்ல ஒளிச்சு வச்சிருக்கிறது எதுவும் பிரச்சனையா, எதுவும் இல்லீகலான்னு சொல்லிட்டு கேட்கிறப்போ, ஓகோ கதை அப்படி போகுதா, நடத்து என்ஜாய் பண்ணுன்னு சொல்லிட்டு அவ ஏதோ தப்பான பொண்ணு நினைச்சிட்டு அவங்க அங்க இருந்து போயிருந்தாங்க. ஆனா நம்ம ஹீரோனுக்கோ பயம் தாங்க முடியல, இவங்க பார்த்துட்டாங்களே, உனக்கு தெரிஞ்சவங்க மாதிரி பேசுனாங்க, அப்போ ஊர்ல போய் சொல்லிடுவாங்களா, என்னை பத்தி சொல்லுவாங்களான்னு கேட்டா கண்டிப்பா சொல்லிடுவாங்க, உனக்கு மட்டுமா எனக்குமே கெட்ட பேரு, உன்னை அப்படிப்பட்ட தப்பான பொண்ணு நினைச்சு என்னையும் சேர்த்து வச்சு பேசுவாங்கன்னு சொல்லிட்டு, சரி என்ன பண்றது, இவ்வளவு மீன் பிடிச்சிட்டோம், அப்படி கரைக்கு போயிட்டு மீன் மார்க்கெட்ல இது எல்லாத்தையுமே கொடுத்துட்டு போகலாமான்னு சொன்னா, எது மீன் மார்க்கெட்டுக்கா, எல்லாருமே என்ன பார்த்துருவாங்களேன்னு சொன்னா, இவங்க 2 பேரும் பார்த்தாங்கல்ல, இதுவே ஊருக்கே தெரிஞ்ச மாதிரி தான், வா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வெளிப்படையாவே போட்ல அப்படி வந்து இவளை கூப்பிட்டு வந்துட்டு இருக்கா. அப்பதான் இவங்க போட்டை இன்னொரு போட்டு வந்து கிராஸ் பண்ணி போறதை காட்டுறாங்க. ஒரு பயணிகள் கப்பல், அதுல அந்த மர்மமான நபர் அந்த கரவோரமா என்னமோ தேடிட்டு இருந்தான் தெரியுமா, அவன் வந்து நின்று நம்ம ஹீரோனை ஒரு மாதிரி விசித்திரமா பாக்குறான். எனக்கு எதுன்னு தெரியல. இவங்க போட் அப்படி வேகமா மீன் மார்க்கெட்டுக்கு வந்துடுது. அந்த ஹார்பருக்கு வரும்போதே வந்து யாரா இது, சர்க்கஸோட ஒரு பொண்ணு அப்படின்ட்டு எல்லாருமே ஒரு மாதிரி விசித்திரமா பாக்குறாங்க. சோ எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. அப்படியே மீன் மார்க்கெட்டுக்கு வந்து சால்மன் இவ்வளவு மீனா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வாயடிச்சு போறாங்க. ஏன்னா அவ்வளவு துட்டு பணம் வாங்கிட்டு நம்மால் வெளியே வரப்பல ஆக்சுவலா நம்ம ஹீரோனா இங்க இருக்கக்கூடிய மீனவர்கள், தொழிலாளர்கள், வேலை பார்க்குற பொண்ணுங்கன்னு சொல்லிட்டு, யாரா இந்த பொண்ணு சர்க்கஸோட சுத்ரா அப்படின்னு சொல்லிட்டு பல்லு போட்டு பேசுறாங்க, காதுபட பேசுறாங்க, மூக்கில் கை வச்சு பேசுறாங்க அப்படின்ற மாதிரி. சரி முழுசா நனைஞ்சாச்சு, முக்காடு எதுக்குன்னு சொல்லிட்டு இவளை பார்த்தீங்கன்னா நேரா இவளுக்கு சம்பந்தப்பட்ட திங்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு ஒரே ஒரு துணி தான் எடுத்து கொடுத்தான்ல, சோ வா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கூப்பிட்டு வரும்போதே ஆனி எதிர்த்தாப்புல வாரா. ஸோ இந்த மாதிரி, அப்பா என்கிட்ட கதெல்லாம் சொன்னீங்க, அதெல்லாம் உண்மையிலன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு போச்சு, உங்களுக்கு முன்னாலே நாங்கள் 2 பேரும் மீட் பண்ணி பேசிக்கிட்டோம் அப்படின்னு சொல்றப்போ, என்ன சொல்றேன்னு கேட்டா ஆமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பேசிக்கிட்டே நேரா நம்ம ஹீரோனுக்கு துணி எடுக்கிறதுக்காக தான் ஒரு துணி கடைக்கு வராங்க. நம்ம ஹீரோன் அவங்களுக்கு பிடிச்ச துணியை எடுத்து ட்ரையல் ரூம்ல மாத்திட்டு இருக்கிறப்போ எங்க அப்பாவும் பொண்ணு உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோ பொறுத்த வரைக்கும் அந்த பொண்ணு அந்த செல்கி கில்கின்னு சொல்றீ, அதெல்லாம் எனக்கு தெரியலன்னு சொல்றப்போ, அப்பா அது செல்கி தான்ப்பா அப்படின்ட்டு நம்ம சின்ன பொண்ணு சொல்றா. பக்கத்துல இருந்த பொண்ணுக்கு வந்துட்டு என்ன செல்கி, எதை பத்தி பேசிட்டீங்கன்னு சொல்லிட்டு கேட்க, அது ஒண்ணு இல்லைங்க இது வேற விஷயம்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு தெரியாம தான் பேசிட்டு இருக்காங்க. இது போக டவுன்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சர்க்கஸோட ஒரு பொண்ணு வந்திருக்காளாம் அப்படின்னு சொல்லிட்டு யாருன்னு சொல்லிட்டு கடைக்கு வெளியே நின்று நம்ம ஹீரோனை தான் எல்லாரும் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இப்படியே சில நாட்கள் கடந்து போகுது. ஆனியும் நம்ம ஹீரோனும் நல்லா ஜெல்லாகி பழகிக்கிறாங்க, நல்லா லூட்டி அடிக்கிறாங்க. ஆனிக்கு வந்து நீச்சல்லாம் தெரியாதான், நம்ம ஹீரோயின் தான் அவளை வந்து குளிக்க வச்சு நீச்சல்லாம் அடிக்க சொல்லி கொடுத்து இந்த மாதிரி செம ஃபன்னா போய்கிட்டு இருக்கு. அப்படி ஒரு நாள் குளிச்சுட்டு இருக்கிறப்போ நம்ம ஹீரோன் காலில் என்னமோ தட்டுப்படுது, என்னன்னு தெரியல. அதை எடுத்து பார்த்தா அது
எக்ஸாக்ட்லி வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆனி சொல்ற மாதிரி ஜெல்கியோடைய அந்த ஸ்கின் கோட் மாதிரி தான் இருக்குது போல. இது உங்க கோட் தானே, உங்க ஸ்கின் கோட் எதுக்கு இப்படி அலட்சியமா போட்டுக்கிறீங்க, வாங்க இதை நம்ம புதைச்சு வைக்கலாம்னு சொல்லிட்டு ஆனி ஃபோர்ஸ் பண்ண அதை வந்து புதைச்சு வைக்கிறாங்க. ஆக்சுவலா 7 வருஷம் கழிச்சு இது உண்மையா செல்கியா இருந்தா இந்த கோட்டை எடுத்து போட்டு கடலுக்குள்ள வந்து போயிடுவாங்களாம். ஸோ அப்பதான் வந்து கடலுக்குள்ளேயும் அவங்களால உயிர் வாழ முடியும் போல. இப்படி வந்து வேடிக்கையா சொல்லி அதை வந்து புதைச்சு வைக்கிறாங்க. இந்த பக்கமா ஆனியை கூப்பிடுறதுக்காக நம்ம ஹீரோ எக்ஸ் ஒய்ஃப் வீட்டுக்கு வந்து பார்த்தா ஆல்ரெடி உன் வீட்டில் தான் இருக்கிறா, அதான் கடல்ல இருந்து ஒரு பொண்ணை கூப்பிட்டு வந்தியாமே, அதை பத்தி தான் ஊர்ல பேசிட்டு இருக்கிறாங்க. அந்த பொண்ணையே சுத்தி சுத்தி அங்கேயே தான் கிடக்குறா. ஆமா என்ன கதை ஊரெல்லாம் பேசிக்கிறாங்க, 2 பேரும் அப்படியே ஜோடியா சுத்தினீங்களாம், காதலா கல்யாணமான்னு சொல்லிட்டு 2 பார்ட்னர் ஒன்னா இருந்து பிரிஞ்சதுக்கு அப்புறமா இன்னொருத்தவங்களோட சேர்றப்ப இருக்கக்கூடிய அந்த பொறாமையில கேட்கறாங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு இப்ப கட் பண்ணா எங்க ஊர்ல ஒரு படகு போட்டிங்க, நம்ம ஹீரோ ஹீரோயின் அண்ட் நம்ம ஆனின்னு சொல்லிட்டு 3 பேருமே ஜாலியா அவங்க போட்ல அப்படியே சிரிச்சு பேசிட்டு அங்க வந்து சேர்த்தாங்க. அந்த படகு போட்டியை பார்க்கறதுக்காக எக்கச்சக்கமான கூட்டம். 2 பாதை பிரிவா இருக்கு. அதுல ஒரு பக்கமா நம்ம ஆனி வந்து அவ வீல் சேரை ஆப்ரேட் பண்ணி வரா, இந்த பக்கமா நம்ம ஆண்டின் வராங்க. கூட்டத்துல தொலைஞ்சிராத்த ஆனின்னு சொல்லிட்டு கத்திட்டே வராங்க. ஆனா ஆனி சொல்றா, நான் இப்போ வந்து இங்கிருந்து கீழே குதிக்க போறேன், என்னை வந்து நீங்க காப்பாத்துங்க, நீங்க செல்கி தானே, நான் ஆழத்துக்குள்ள போக போறேன், என்னை வந்து நீங்க ஜம்ப் பண்ணி காப்பாத்துங்க பார்க்கலாம்னு சொல்லிட்டு சொல்ல ஆனி ஒரு பக்கமா கத்துறாங்க. ஆனி நான் குதிக்க போறேன்னு சொல்லிட்டு வேகமா வீல் சேர் ஆப்ரேட் பண்ணி ஒரு பக்கம் போக நம்ம ஹீரோ ஒரு பக்கம் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். மேலே வீல் சேர்ல இருந்து ஆனி பார்த்தீங்கன்னா கீழே குதிச்சிருதா, அவ்வளவுதான் நம்ம ஹீரோனுக்கு பக்குன்னு ஆயிடுது. ஒரு கணம் கூட யோசிக்கல, அப்படியே ஓடி போயிட்டு கீழே குதிச்சு அவளை வந்து காப்பாத்துறாங்க. அவ மட்டும் ஒரு 4-5 பேர் சேர்ந்து தான் காப்பாத்துறாங்க. நம்ம ஹீரோ பார்த்து அப்படி பதறி போயிட்டு வரான். அப்புறம் பிடிச்சி என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்கிறப்ப தான் ஒன்னுல டேடி இந்த மாதிரி பிரேக் வேலை செய்யலன்னு சொல்லிட்டு போய் சொல்றா. ஆனா நம்ம ஹீரோனுக்கு மட்டும் தான் தெரியும் ஆனி வேணும்னே தான் பண்ணான்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி உடம்பு சரியில்லாத பொண்ணு கொஞ்சம் அப்படியே கதப்பாக்கி இங்க வீட்டுல வந்து எக்ஸ் ஒய்ஃப் வீட்டுல வந்து விட்டா அந்த அம்மா சும்மாவே கத்துமா, என்னாச்சுன்னு சொல்லிட்டு கத்த, ஒண்ணு இல்ல என் பிரேக் தான் பிடிக்கலன்னு சொல்லிட்டு பொண்ணு சொன்னதுக்கு அப்புறமா தான் அந்த அம்மா வாய் அடக்கி நம்ம ஹீரோயின் 2 பேருமே அப்படியே அவங்க வீட்டுக்கு வந்துருந்தாங்க. ஸோ நம்ம ஹீரோ வந்துட்டு கேட்கிறாரு எதுக்கு அப்படி பண்ணா, உண்மையாவே வீல் சேர்ல பிரேக் பிடிக்கலன்னு சொல்லிட்டு கேட்டா, இல்ல அப்ப உள்ள தண்ணியில குதிச்சா நான் காப்பாத்தோனா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்றதுக்காக தான் அப்படி பண்ணான்னு சொல்றப்பவே நம்ம ஹீரோ வந்து புரிஞ்சுக்கிறான். ஓகே நம்ம பொண்ணு இவள ஒரு கிரியேச்சர் நினைச்சு தான் இந்த மாதிரி ஒரு விபரீத முடிவு எடுத்திருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவால புரிஞ்சுக்க முடியுது. அப்ப இவ கேட்கிறா, அங்க போய் அவங்க பொண்ணை விடுறப்போ அவங்க ஒய்ஃப் கண்ணா பின்னான்னு திட்டிருப்பாங்க, நான் கேட்கறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க, நீங்க 2 பேரும் எதனால பிரிஞ்சுங்க என்ன ஆச்சு சொல்லிட்டு கேட்கிறப்போ இவன் சொல்றான், ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னால நானும் என்னுடைய மனைவியும் ஒன்னா இருந்தோம், சந்தோஷமா இருந்தோம் சொல்ல முடியாது, ஏன்னா அந்த அளவுக்கு நாங்க 2 பேரும் போதை எடுத்துப்போம். நானும் ஒரு பக்கம் குடிச்சிட்டு தான் கடலை போய் மீன் பிடிக்க போவேன், என் ஒய்ஃபும் என் குழந்தை கவனிச்சிக்காம ரொம்ப அலட்சியமா குடி போதில இருப்பா. ஒரு நாள் மீன் பிடிச்சிட்டு நான் வந்து பாக்குறப்போ என் பொண்ணு மட்டும் தனியா வீட்டுல மயங்கி கிடந்தா. அப்பதான் எனக்கு தெரிஞ்சது அவளுக்கு கிட்னி ஃபெயிலியர் சொல்லிட்டு. அந்த சமயத்துல என் பொண்ணை கவனிச்சுக்காம என்னுடைய மனைவி குடிக்கிறதுக்காக பாருக்கு போயிருந்தா. சோ நாங்க 2 பேர்ல யாராச்சும் ஒருத்தங்க இந்த போதை பழக்கத்தை முற்றிலுமா கைவிடணும், அப்பதான் நம்ம குழந்தைக்கு நல்லது அப்படின்ட்டு வந்து நான் கைவிட்டேன். ஆனா என்னுடைய மனைவி விட முடியாம ரொம்ப தவிச்சா. அதுக்கப்புறம் 2 பேருக்கும் இடையில சண்டை, பிரிஞ்சு போயிட்டோம் அப்படின்னு வந்து சொன்னா. ஓகே நீங்க போதை கைவிட்டீங்க, உங்க மனைவி குடிக்கிறாங்க, சட்டப்படி குழந்தை உங்ககிட்ட தானே இருக்கணும் அப்படின்னு வந்து கேட்டா, கண்டிப்பா என்கிட்ட தான் இருக்கணும், ஆனா இது வந்து அயர்லாண்ட்ல வந்து மீனவன் அப்படிங்கிறதுனாலே கண்டிப்பா அவர் வந்து கடலுக்கு போனா வரதுக்கு 1 வாரத்துக்கு மேல ஆகும்ல. ஸோ அதனால பொண்ணை கவனிச்சிக்க முடியாது அப்படிங்கிறதுனால தான் என்னுடைய எக்ஸ் ஒய்ஃப் அண்ட் அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால தான் என் குழந்தைய அவங்க கிட்ட பொறுப்பாக கொடுத்துட்டாங்க அப்படின்னு பேசிக்கிட்டே ரொம்ப வருத்தப்படுறான். அவங்க ஆறுதல் படுத்துறாங்க. ஸோ அப்படி ஆறுதல் படுத்துறப்போ 2 பேருமே தனிமையில் ஒரு மாதிரி ஃபீல் ஆக அப்படியே கட்டிலையும் ஒன்னாயிருந்தாங்க. மறுநாள் நம்மால் பாவ மன்னிப்பு கேட்கறதுக்காக அந்த ஃபாதர் கிட்ட வரான். ஆக்சுவலா அந்த பொண்ணோட ஒன்னா இருந்ததுக்காக கிடையாது, இந்த மாதிரி என் லைஃப்ல இப்பதான் கொஞ்சம் சந்தோஷமும் ஒரு நம்பிக்கையும் வருது. ஆனா என் லைஃப்ல இந்த மாதிரி லைட்டா ஒளிவட்டம் தெரிஞ்சாலே அதுக்கு எதிர்மறையா ஏதாச்சும் ஒன்று பெரிய அடியா அடிக்கும், ஒரு பெரிய சோக சுறாவளியா அடிச்சுட்டு போயிருமே, மறுபடியும் என்னால மீள முடியாது, மறுபடியும் என்னால வந்து போதை பழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தா என்னுடைய வாழ்க்கையை நாசமா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுது புலம்புற அளவுக்கு சொல்றான். என்னாச்சுன்னு கேட்டா, ஃபாதர் அன்னைக்கு இந்த மாதிரி ஒரு பொண்ணை கடல்ல இருந்து கூப்பிட்டு வந்தல, அந்த பொண்ணு என் கூட இருக்கிறதுனால கடலுக்கு மீன் பிடிக்க போனா கூட அதிர்ஷ்டம் அப்படியே கொட்டுது, என் கூட இருந்தா அவ்வளவு சந்தோஷமா இருக்கு, ஆனா எனக்கு என்னமோ பயமா இருக்குன்னு சொல்லிட்டு அவனுக்குள்ள மனசுல என்ன உறுத்தல்னா, நம்ம பொண்ணு சொல்ற மாதிரி அந்த பொண்ணு ஒரு கிரியேச்சரா இருந்து அவளுக்கு பலசர ஞாபகம் வந்து இங்க இருந்து நான் போறேன்னு சொல்லிட்டு போய் கிளம்புனா அந்த பிரிவை நம்மளால எடுத்துக்க முடியுமா அப்படிங்கிறது தான் இவன் மனசுல ஓடுது. அதனால தான் மேலோட்டமா ஃபாதர் கிட்ட சொல்றா, ரொம்ப கஷ்டமா இருக்கு ஃபாதர், என் லைஃப்ல எதுவும் மறுபடியும் தப்பா நடந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன்னு சொன்னா, எதிர்காலத்தை பத்தி எதுக்கு இப்பவே யோசிக்க, நடக்கிறது நல்லதுக்கே அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கோ, அவ்வளவுதான், போட்டு குழப்பிக்காதான்னு சொல்லி அனுப்பி விடுறாரு. நம்மளால அப்படியே வெளியே வரான். அந்த மிஸ்ட்ரி மேன் இருக்கிறாரு தெரியுமா, அவர் வந்துட்டு நீங்க தானே சர்க்கஸ், நீங்க தானே எப்படி கடல்ல இருந்து ஒரு பொண்ணை கூப்பிட்டு வந்தீங்கன்னு சொல்லிட்டு இவங்கிட்ட என்னமோ வந்து நம்ம ஹீரோனை பத்தி கேட்க ட்ரை பண்ண, நம்மால் நாஸ்கா எதுவுமே சொல்லிக்காம எனக்கு வேலை இருக்குன்ட்டு அங்கிருந்து கிளம்பி வந்துருத்தாப்ல. அவனுக்கு புரிஞ்சு போச்சு நம்ம ஹீரோனை தேடி யாரோ ஒருத்தங்க வராங்கன்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு கட் பண்ணா இவன் வந்து பார்த்தீங்கன்னா வழக்கம் போல பொண்ணை டயாலிசிஸ் பண்ணிட்டு அப்படியே அவளை வீட்டில் கொண்டு விடலான்னு பார்த்தா வீடு லாக் ஆயிருக்கு. ஸோ எங்கே போனாங்கன்னு தெரியல. எக்ஸ் ஒய்ஃபும் அவருடைய கணவரும் எங்கே போயிருப்பாங்க, எல்லாம் குடிக்க தான் போயிருக்கும் அப்படின்ட்டு நம்ம குட்டி பொண்ணு சொல்ல இவனுக்கு தெரியும் எந்த பப்பில் போய் குடிப்பாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டு கீயை வாங்கி இங்கே வீட்டில் வந்து பொண்ணை சேஃபாக விட்டு போகலான்ட்டு நேராக பப்புக்கே வந்து கூப்பிட்டு வந்தா அங்கே தாறுமாறா அவன் எக்ஸ் ஒய்ஃப் குடிச்சிருக்கிறா. நான் எத்தனை மணிக்கு கூப்பிட்டு வரும்னு தெரியும்ல, கீயை வச்சுட்டு போக மாட்டியா, கீயை கொடு, நான் வீட்டில் கொண்டு பொண்ணை விட்டு போறேன்னு சொன்னா பொண்ணை நீ இங்கே விட்டு போ, நாங்கள் கிளம்புறப்போ நாங்கள் கூட கூப்பிட்டு போயிடுவோம்னு சொல்லிட்டு ரொம்ப அலட்சியமாக சொல்கிறா. இந்த கர்மமான இடத்துலையா இல்லை நான் என் வீட்டுக்கே கூப்பிட்டு போறேன்னு சொல்கிறான். ஹே எங்க பாரு, நீ கவனிக்கக்கூடிய டைம் முடிஞ்சிருச்சு, பொண்ணை என்கிட்ட விட்டல, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு போதில் அந்த லேடி ரொம்ப தெனாவட்ட பேச நம்மளால வந்துட்டு சரியா நீ பார்த்துக்கோ அப்படின்ட்டு அங்கேருந்து மறுவார்த்தை பேசாமல் கிளம்பி வராரு. அதே சமயம் நம்ம ஹீரோன் வீட்டில் இருக்கிறப்போ ஏதோ ஒரு வித்தியாசமான கார் சத்தம், இது நம்ம ஹீரோடைய கார் சத்தமே கிடையாதுன்னு சொல்லிட்டு எட்டி வந்து பார்த்தா அந்த மர்மமான நபர் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அட்ரஸ் கண்டுபிடிச்சி நம்ம ஹீரோன் இருக்கக்கூடிய வீட்டுக்கு வந்துருந்தான். அந்த நம்பரை பார்த்ததுமே இவர் ரொம்ப பயந்து போயிட்டு புறவாசல் வழியா எங்கேயோ போய் ஒழிச்சுக்கிறா, பின்னால போய் எங்கேயோ ஒழிச்சுக்கிறா. அவரும் காரை ஸ்டாப் பண்ணிட்டு யாராச்சும் இருக்கிறீங்களா ஹலோன்னு சொல்லிட்டு சத்தம் போட்டு கூப்பிடுறாரு. எதுக்கு வராரு, யார் இவருன்னு எதுவுமே தெரியல. அவர் அங்கிருந்து போனதுக்கு அப்புறமா இருட்டு வர செஞ்சிருச்சுல, நம்ம ஹீரோ கொஞ்சம் லேட்டா தான் வராப்ல. வீட்டில் பார்த்தா நம்ம ஹீரோனை காணோம். எங்கடா போனா, ஒருவேளை எங்கிருந்து வந்தாலும் அங்கேயே போயிட்டாலான்னு சொல்லிட்டு எல்லா பக்கமும் தேடி பார்க்கறான், கத்தி பார்க்கறான். பார்த்தா இவ அப்படியே பயந்து ஒரு ஓடையில உட்காந்துருக்கிறா, ரொம்ப சோகமா இருக்கிறா. என்ன இங்க வந்து உட்காந்துருக்கிறேன்னு சொல்லிட்டு கேட்கிறப்போ இவ தாங்க ஃபர்ஸ்ட் டைம் அவ வாயாலே சொல்றா, எஸ் நான் வந்து ஒரு செல்கி, என்ன போலவே கரைக்கு வந்து என்னோட ஹஸ்பண்ட் தான் எனக்கு தேடி வராரு, எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கு, எனக்கு அவரோட போக இஷ்டமே இல்லை, எனக்கு இங்க தான் ஹோம் கூட தான் இருக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப சென்டிமெண்டா பேச இவனுக்குமே அவ மேல தாறுமாற காதல் இருக்கு. ஆனா இவ ஒரு கடல் கண்ணி, கடல்வாழ் உயிரினம் மாதிரி இந்த செல்கியா அதுவா நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறப்போ எஸ்ன்னு சொல்ல போய் தான் நான் இவ்வளவு நாள் குழம்பி போயிருந்தேன், இப்பதான் உண்மையே தெரியுதுன்னு சொல்லிட்டு அவ பக்கத்துல வந்து அப்போ உனக்குன்னு பவர்லாம் இருக்கும்ல, ஏன் விஷ் பண்ணா அது நடக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா என்னன்னு தெரியல, என்னுடைய பவர்லாம் போயிடுச்சு, அப்படி என்னுடைய சக்தி திரும்ப வந்துச்சுன்னா கண்டிப்பா ஆனிக்கு குணமாகணும்னு சொல்லி தான் நான் விஷ் பண்ணுவேன், ஏன்னா அந்த அளவுக்கு உன்னையும் உன்னுடைய குழந்தையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு வந்துட்டு சொல்றானா. இவனுக்குமே இவரோட சேர்ந்து வாழ்க்கை நடத்தணும்னு சொல்லி தான் ஆசை. இந்த பக்கமா ஹீரோடைய எக்ஸ் பார்த்தீங்கன்னா போதையை போட்டு தாறுமாற காரை ட்ரை பண்ணி வரா. ஸோ அதில் தானே நம்ம ஆனி கூட இருக்கிறா, ரெண்டு பேருமே போதை செம்ம ஃபாஸ்ட்டாக வந்துட்டு இருக்கு. ஸோ திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு காரோட விபத்து ஏற்படுது. வேற யார் கார் கிடையாது, நம்ம அந்த மிஸ்டி மேனுடைய கார் தான். இதை போதில் ஓட்டி வந்து எக்ஸ் மேலே தான் தப்பு. அந்த விபத்தில் சம்பவ இடத்துல நம்ம ஹீரோ எக்ஸோடைய ஹஸ்பண்ட் இருக்கிறாருல, அவர் வந்துட்டு ஸ்பாட்ல இறந்து போறாரு. இது கேள்விப்பட்டு நம்ம ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே ஹாஸ்பிட்டலுக்கு பதறி துடிச்சு வராங்க. பார்த்தா ஆனி நல்ல சீட் பெல்ட் போட்டிருந்ததுனால அவளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. நான் எங்க இருக்கிறேன், எனக்கு என்னாச்சுன்னு சொல்றேன், உனக்கு ஒன்றும் இல்லம்மா, நீ நல்லா தான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு அப்போ டாக்டர் வந்து கூப்பிட்டு வச்சு சொல்றாரு, இந்த மாதிரி அலெக்ஸோட டிஷ்யூ நம்ம ஆனியோட டிஷ்யூ வந்து மேட்ச் ஆகுது. ஸோ அலெக்ஸோட கிட்னிஸ் எடுத்து நம்ம அப்படியே ஆனிக்கு பொருத்தலாம் அப்படின்னு சொன்னா, ஒரு பக்கம் இந்த மாதிரி ஒருத்தர் இறந்து போயிட்டாருன்னு சொல்லிட்டு வருத்தப்படுறதா, இன்னொரு பக்கம் நம்ம பொண்ணுக்கு கிட்னி கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறதா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. இந்த சமயத்தில் அந்த மிஸ்டி மேனும் இந்த விபத்தில் சிக்கினார்ல, அவரையும் இந்த ஹாஸ்பிட்டல் தானே கொண்டு வராங்க. நம்ம ஹீரோனா அவன் பார்த்து கத்துறான். அப்புறம் இவங்க ரெண்டு பேருமே ரகசியமா அப்படி சந்திச்சு பேசிக்கிறாங்க. ஸோ இவ சொல்றா, எதுக்காக என்ன தேடி வந்த, நீ செத்துருப்ப நினைச்ச அப்படின்னு சொல்றப்போ நானும் அதை தான் சொல்றேன், நீனும் செத்துருப்ப நினைச்சேன், ஆனா இவனோட சுத்திரத்தை பார்க்கறப்போ தான் நீ உயிரோடு இருக்குன்ட்டு தெரிஞ்சது அப்படின்ட்டு வந்து சொல்லிட்டுங்க பாரு, கிளம்பி வா, நம்ம ரெண்டு பேரும் நம்ம ஊருக்கே போகலாம்னு சொன்னா நாளா வரல, என்ன தேடி வராத, தயவு செஞ்சு என்ன தொந்தரவு படுத்தாத அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் பேசுறத வச்சு பார்க்குறப்போ உண்மையாவே இவங்க ரெண்டு பேரும் கணவன் மனைவியா அந்த செல்கின்னு சொல்லக்கூடிய அந்த கிரியேச்சரா என்ன எதுன்ட்டு ஒன்றும் புரியல. என்ன பார்க்க வராது அப்படின்ட்டு நம்ம ஹீரோன் கோவப்பட்டு அங்கிருந்து வந்துருந்தாங்க. கட் பண்ண எக்ஸோட ஹஸ்பண்டுக்கு இறுதி அஞ்சலி நடக்குது. அவருடைய சாம்பலா போட்ல போய் அப்படி கரைக்கிறாங்க. ஸோ அவங்க எக்ஸ் தான் அப்படி கதறி அழுறாங்க. அப்படி ஹீரோ கூட சொல்றா, இனிமேல் பொண்ணை நீயே பார்த்துக்கோ, கிட்னி டிரான்ஸ்பிளான்ட்லாம் பண்ணதுக்கு அப்புறமா குணமானதுக்கு அப்புறமா நீயே பொறுப்பா பார்த்துக்கோ, என்னால என்னுடைய அலட்சியத்தால உயிருக்கே ஆபத்தா இருக்கும், நீ ஆசைப்பட்ட மாதிரி பொண்ணை நீயே வச்சுக்கோன்னு சொல்லிட்டு சொல்ல நம்ம ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ இந்த துக்கம் தாங்க முடியல, கொஞ்சம் என்ன பார்க்கு கூப்பிட்டு போறியான்னு சொல்லிட்டு கேட்க, ஸோ இவனும் வந்துட்டு அவங்கள வீல் சேர்ல வச்சு அப்படி தள்ளி பார்க்கு வந்து கூப்பிட்டு போறான். அங்க போனதுமே இவனையும் வந்துட்டு குடிக்க சொல்றா. இவன் தான் குடி விட்டு எவ்வளோ நாள் ஆச்சுல, நான் முடியாதுன்னு சொல்றான். குடிப்பா, ரெண்டு பேரும் சரக்கு போட்டு எவ்வளோ நாள் ஆச்சு, கொஞ்சம் கம்பெனி தானேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் சொன்னதும் ஆக்சுவலாக நம்மளால குடிச்சிட்டானா ரொம்ப மோசமானவனா ஆயிடுவான், அவனை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது, தாறுமாறா குடிப்பான், தயக்கமா இருக்கு, ஆனா அவ குடின்னு சொல்லிட்டு வற்புறுத்துறா. ஒரு கிளாஸ் ஃபர்ஸ்ட் வந்து குடிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். குடிச்சிட்டே இருக்கும்போது இங்க தான் இவருடைய எக்ஸ் வந்துட்டு ஒரு பெரிய வேலையை பார்க்குறா, சர்க்கியூஸ். இது வரைக்கும் சர்க்கஸ்ன்னு சொல்லிட்டு சும்மா அவனை தெனாவாட்டா பேசுவா தெரியுமா, சர்க்கியூஸ் நான் சொல்றதை கேளு, ஒரு பொண்ணை வீட்டில் வச்சிருக்கிறல்ல, அந்த பொண்ணால தான் இந்த பிரச்சனை தெரியுமா, ஃபர்ஸ்ட் அவ வந்ததுமே உனக்கு லக்கா இருந்துச்சு, ஆனா பாரு இப்போ துரதிருஷ்டவசமா நம்ம பொண்ணுக்கு இப்படி ஒரு விபத்து ஏற்பட்டுருச்சு, எல்லா காரணமே அந்த பொண்ணு தான் அப்படின்ட்டு இவனை எப்படி டியூன் பண்ணா எப்படி மாறுவான்னு சொல்லிட்டு இந்த லேடிக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா பொறாம தான், இவன் மட்டும் எப்படி நல்லா இருக்கலாம், நம்ம மட்டும் எப்படி குடிச்சிட்டு எப்படி வாழ்க்கை அழிக்கலாமா, நம்ம புருஷன் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம வேதனைப்படலாமா, இவன்
இவனும் வந்து அந்த பொண்ணோட நல்லா இருக்கக்கூடாதுங்கிற ஒரு எண்ணத்துல தான் அங்க பாரு ஆனி சொன்னா அந்த பொண்ணு உனக்கு அதிர்ஷ்டம்னு சொல்லிட்டு அப்பெல்லாம் கிடையாது, உனக்கு அவ ஒரு துரதிருஷ்டவசம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஏத்தி விட நம்மளுக்கு ஒரு கிளாஸ்ல இருந்து ஒரு பாட்டில் ஆகுது, ஒரு பாட்டில் 2 பாட்டில் ஆகுது, தாறுமாறா போதையா இருந்தான். ஆக்சுவலா எனக்கு இந்த ஒரு குழப்பம் இருக்க போய் தான் சர்ச்சில் போய் ஃபாதர் கிட்ட கேட்டிருப்பான், எனக்கு வாழ்க்கையில ஒரு நிம்மதி வந்துச்சுன்னா அது அப்படியே சோகமா மாறிடும்னு சொல்லிட்டு இவ போதையை போட்டு விட்டு இந்த லேடி வர சொன்னதுனால அதுக்கப்புறம் மண்டையில போய் எரிக்குது. இந்த போதையோட அப்படியே போட்டுக்கு வரான் பாருங்க. நம்ம ஹீரோன் கூட போட்ல தான் இருக்கிறாங்க. ஏன்னா இது இருந்து எஞ்சிலெல்லாம் முடிச்சுட்டு இங்க இருந்து வீட்டுக்கு போகலான்னு தான் இருந்திருப்பாங்க. ஸோ போலாமா அப்படி கேட்குறப்போ போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி திமிராவே பேசுறான். அவன் பேச்சிலே தெரியுது ரொம்ப குடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு அப்படி ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்காங்க பாருங்க. போக போக அவனுக்கு மப்பு அப்படியே கிக்குன்னு ஏறுது. அவன் பேச்சு அண்ட் ஹாஷன் நடந்துக்கிறதெல்லாம் பார்க்குறப்போ அவங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஏன் இந்த மாதிரி ஆகுறேன்னு சொல்லிட்டு சொன்னா வா நான் உன்னொரு இடத்துக்கு கூப்பிட்டு போறேன், வீட்டுக்கு போறான்னு சொல்லிட்டு நேரா பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோனை எங்க வச்சு வந்து வலையில பிடிச்சானோ அந்த இடத்துல பக்கத்துல ஒரு கலங்கரை விளக்கம், ஆள் நடமாட்டமே இல்லாத சின்னதா ஒரு தீவு மாதிரி உண்டு. அது பேர் வந்து சீராக் போல. அங்க போட ஸ்டாப் பண்ணிட்டு இவ கையை பிடிச்சி வலுக்கட்டாயமா கூப்பிட்டு வராங்க. பாரு சர்க்கியூஸ், நீ ரொம்ப குடிச்சிருக்க, வா நம்ம வீட்டுக்கு போகலாம் ஃபர்ஸ்ட்னு சொன்னா இல்ல உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்படி வந்து கூப்பிட்டு வந்து அவளை வந்து உட்கார வச்சிருக்கான். அவளுக்கு ஒண்ணுமே புரியல, ஏன் இப்படி குடிக்கிறான், ஏன்னா ரொம்ப நாள் குடிக்கல, திடீர்னு குடிக்கிறான், திடீர்னு இப்படி ஹார்ஷா பிஹேவ் பண்றான், என்னாச்சு உனக்கு, எங்க போய் குடிச்ச, ஆனி எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டா ஆனிலாம் நல்லா தான் இருக்கான்னு சொல்லிட்டு பாட்டில கொஞ்சோண்டு தான் சரகு இருக்கு போல, அதையும் குடிச்சு முடிச்சுட்டு அச்சச்சோ சரகு தீந்துருச்சு, நான் போய் போட்ல எடுத்துட்டு வரேன் இரும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போட்டுக்கு வந்த இவன் அவட சொல்லாம கொள்ளாம அப்படியே இவங்க தவிக்க விட்டுட்டு போட்டை ஸ்டார்ட் பண்ணிட்டு போகலாம் ட்ரை பண்றான். என்னடா சத்தம் சொல்லிட்டு ஓடி வந்து பார்த்தா போட்டை எடுத்துட்டு இவன் கிளம்புறான் பாருங்க. சர்க்கியூஸ் என்னடா ஆச்சு உனக்கு, ஏன் என்ன விட்டு போற அப்படின்னு வந்துட்டு கேட்டா இங்க பாரு செல்கி, உனக்கும் எனக்கும் செட்டே ஆகாது, என் வாழ்க்கையில நீ வந்த எனக்கு அதிர்ஷ்டமா இருந்துச்சு, ஆனா துரதிருஷ்டவசமா என் பொண்ணுக்கு ஒரு விபத்து ஏற்பட்டிருக்கு, அதுக்கு காரணமே நீ தான், என் லைஃப்ல இந்த மாதிரி நல்லதா ஒன்று வரும், திடீர்னு பார்த்தா பெரிய அடி விழும், இனிமே என் கூட இருந்து எனக்கு பெருசாயிடக்கூடாது தாய், உன் புருஷன் வர தேடுறான், நீங்க இருந்து தானே வந்த, நீ தண்ணியில போய் கொடுத்தணும் நடத்து இல்ல நிலத்துல போயிட்டு எங்கேயும் வாழு, நம்மள ஆள விடுன்னு சொல்லிட்டு அவ பொண்டாட்டி டியூன் பண்ண மாதிரி இப்படி சொல்லிட்டு போறான் பாருங்க. அப்ப என்னமோ சத்தம் போட்டு சொல்ல ட்ரை பண்றாங்க, அது முக்கியமானது ஒண்ணு போல, ஆனா அவன் காதுல சரியா விழல. அங்க இருந்து போட்ல அவன் வேகமா போயிட்டான். போனவன் கோவம் தணிஞ்சு திரும்ப வந்துருவான்னு சொல்லிட்டு இவ வெயிட் பண்றான். ஏன்னா நம்ம ஹீரோ ரொம்ப நல்லவன் தானே, போதில தான் அப்படி பண்றான்னு சொல்லிட்டு வெயிட் பண்றான். ஆனா இருட்ட ரொம்ப பயமாயிருது. அதுவும் மட்டும் இல்லாம இது வந்து போக்குவரத்து இல்லாத ஒரு இடம், ஏன்னா கப்பல் வரது இருக்கவே இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன், ஆள் நடமாட்டமே கிடையாது, ரொம்ப குளிரா வேற இருக்கு, அங்கேயே சுத்தி வரா. திடீர்னு பார்த்தோம்னா அவங்க கோட்டை கழட்டிட்டு அந்த டைம்ல பயம் இல்லாம தண்ணியில குத்திக்கிறாங்க. என்னன்னு தெரியல, நம்மால் சரியான போதை மட்டையில பாத்தீங்கன்னா சர்ச்சில் பக்கத்துல ஒரு மரம் உண்டு, அங்கேயே படுத்து தூங்கிட்டான். காலையில நம்ம ஃபாதர் சைக்கிளிங் பண்ணும்போது தான் இவனை பாக்குறாரு, சம போதையை தூங்கிட்டான் போல, என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்கிறப்போ ஒன்னுல ஃபாதர் கொஞ்சம் நேற்று போதை ஆயிட்டேன், அப்புறம் பொண்ணுக்கு வந்து ஆப்ரேஷன் எல்லாமே முடிஞ்சிருச்சு, இனிமேல் கண்டிப்பா நான் குடிக்க மாட்டேன் ஃபாதர்னு சொல்லிட்டு வரான். டே 2 வருஷமா குடிக்காம இருந்தேன், என்னடா அப்படி மாறிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சரி இனிமேலாச்சும் ஒழுங்காயிருன்னு சொல்லிட்டு ஆமா அந்த கடல இருந்து கொண்டு வந்தி அந்த பொண்ணு என்னாச்சுன்னு கேட்டா அவ போயிட்டா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாதர் கிட்ட அப்படியே பேச்சு கொடுத்துட்டு வரான். அப்படியே கட் பண்ணா இப்ப பொண்ணை வீட்டுக்கு கூப்பிட்டு வரான். ஸோ பொண்ணு வந்து கியூர் ஆயிட்டா. வந்ததுமே பொண்ணு கேட்குறாங்க, ஆமா ஆண்டி எங்கன்னு சொல்லிட்டு வந்து கேட்டா அவ்வளோதான் அவ வந்து போயிட்டா அப்படின்னு சொல்றப்போ போயிட்டாங்களா, வாய்ப்பே கிடையாது, அவங்களுக்கு முக்கியமான ஒரு பொருள் நம்ம கிட்ட இருக்குது அப்படின்னு சொன்னா ஆக்சுவலா அந்த ஸ்கின் கோட் இருக்கு தெரியுமா, அதைத்தான் ஞாபகம் வச்சு நம்ம பொண்ணு சொல்லுது. அப்புறம் வீட்டுக்கு வந்ததுமே ஆனி டிவி பார்த்துட்டு இருக்கிறா, ஒவ்வொரு சேனலையும் மாத்திட்டு இருக்கிறா. அப்போ நம்ம ஹீரோ கிச்சன்ல என்னமோ வேலை பார்த்துட்டு இருக்கிறான். அப்போ ஒரு சேனல் மாத்துறப்போ ஒரு ரோமானியன் சாங் படிக்குது. ஆக்சுவலா இந்த பாட்டு தான் நம்ம ஹீரோன் படிப்பாங்க. இப்படி ஒரு பாட்டு இருக்கிறது அவனுக்கு தெரியவே தெரியாது. ஆக்சுவலா இதெல்லாம் வந்துட்டு கடல் கணிகள்லாம் கடலுக்கு அடியில் படிப்பாங்களோ நினைச்சிட்டு தான் அந்த மாதிரி நினைச்சிருப்பான். ஆனா உண்மையாவே இப்படி ஒரு பாட்டு இருக்கு, அதுவும் ரொம்ப ஓல்டு சாங் போல. இந்த பாட்டு தெரிஞ்சிருக்குன்னா அப்ப ஆண்டின் வந்துட்டு ஒரு ஹியூமன் தான், அவன் வந்து கிரியேச்சர்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு உனக்கு புரியுது. அதோட மட்டும் இல்லாமல் போதில் வரப்போம் அவ வந்து நான் செல்கிலாம் கிடையாது, நான் ஒரு சாதாரண ஒரு மனுஷி தான் சொல்லிட்டு என்னமோ சொல்ல ட்ரை பண்ணியிருப்பா. அதுதான் அவன் காதில் லைட்டாக விழுந்திருக்கும். ஐயோ தப்பு பண்ணோன்னு சொல்லிட்டு இப்போ போதை வர தெரிஞ்சிருச்சா, ஆனி நீ வீட்டில் பத்திரமா இரு, அப்பாவுக்கு ஒரு சின்ன வேலை நான் முடிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு நேராக போட் எடுத்துட்டு அவன் எங்க நம்ம ஹீரோனை விட்டானோ அங்க வந்து பார்த்தா அங்க அவளை காணும். எல்லா பக்கமே தேடி பார்க்குறான். கடைசி அந்த கோட்டை கழட்டி போட்டு தண்ணியில குதிச்ச தெரியுமா, கோட்டு மட்டும் தான் இருக்குது. அதுக்கு நேராக பார்த்தா தூரத்துல சின்னதா மலை மாதிரியான ஒரு தீவு, அங்கதான் நீந்து போயிருக்கான்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியுதா. போட் எடுத்துட்டு நேரா வந்து பார்த்தா பாவம் 2 நாள் சாப்பிடாம அப்படி முடியாம குளிர்ல நடுகிறா. எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. ஓடி வந்து அவளுக்கு வந்து கோட்லாம் போட்டு விட்டு சொல்லு நீ யாரு, நீ வந்துட்டு கிரியேச்சர்லாம் கிடையாது, இப்பதான் எனக்கு புரிஞ்சுதுன்னு சொல்றப்போ இப்பதான் உனக்கு தெரிஞ்சதா, நீ கடைசியா போறப்போ அந்த கத்துன நான் செல்கிலாம் கிடையாது, நான் சாதாரண ஒரு மனசி தான் சொல்லிட்டு கத்துனேன், காதலே விழாம கேட்காம போயிட்டேன், நல்ல வேலை எப்படியோ வந்து இப்பமாச்சும் உனக்கு புரிஞ்சதே அப்படின்னு சொல்லிட்டு சரி இதெல்லாம் இருக்கட்டும், நீ எப்படி என் வலைக்குள்ள வந்த, நீ யாரு ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு கேட்கிறப்போ தான் அவளை பத்தி சொல்றான். ஆக்சுவலா நம்ம ஹீரோனுக்கு சொந்த
சொந்த நாடு ரோமானியா. அவங்க வந்து போதைப் பொருள் கடத்துறவங்க. இவங்களும் அந்த மிஸ்டிமேனும் சேர்ந்து தான் ஏகப்பட்ட ட்ரக்ஸ் வந்து கிலோ கணக்கில் கடத்தி இந்த நாட்டுக்குள்ள இல்லீகலாக கொண்டு வந்திருப்பாங்க. அப்போ தான் கோஸ்ட் கார்டு இவங்க 2 பேரையும் சுத்து போட்டிருப்பாங்க. அப்போ அந்த மிஸ்டிமேன் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோன் கிட்ட எல்லா ட்ரக்ஸையும் கொடுத்து இங்கேருந்து எப்படியாச்சும் சேஃபாக தப்பிச்சு போயிருன்னு சொல்லிட்டு அவளை மட்டும் அனுப்பியிருப்பான். ஏன்னா நம்ம ஹீரோன் வந்துட்டு உள்நீச்சல்லாம் சூப்பராக அடிப்பாங்க போல. அப்படிதான் வந்து தம் கட்டி உள்நீச்சல் அடிச்சு அங்கேருந்து தப்பிச்சு ரொம்ப தூரம் வந்திருப்பா. ஆனால் ஒரு கடத்தில் முடியாமல் அவள் கொண்டு வந்த அந்த ட்ரக்ஸ் அந்த பேக் பேக்கை கூட விட்டுட்டு அப்படியே வந்து நம்ம தப்பிச்சா போதுன்னு ட்ரை பண்ணியிருப்பா. ஆனால் முடியாமல் அப்படியே மூழ்கி போயிருப்பா. அப்போ தான் நம்ம ஹீரோடைய வலையில சிக்கி நான் போட்டில் வந்ததை பற்றி சொல்கிறா. நான் உண்மையை சொல்லியிருந்தா நீ எனக்கு அடைக்கலம் கொடுத்துருக்க மாட்டேன்ல, அதனால தான் வந்து நான் எதுவும் சொல்லலை, யாரையும் பார்க்கக்கூடாதுன்னு நினச்சேன். அது போக ஆனி வேற நான் ஒரு கிரியேச்சர் செல்கின்னு சொன்னா அதை நான் அப்படியே பயன்படுத்திக்கிட்டேன்ப்பா. சரி இப்போ சொல்லு, நான் ஒரு ட்ரக் டீலர் அப்படிங்கிறதுனால என்னை இங்கேருந்து கூப்பிட்டு போக போறியா இல்லை இங்கேயே விட்டு போக போறியான்னு சொல்லிட்டு கேட்டா, ஹே லூசு, இதுக்கு முன்னால் நீ எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம், ஆனால் இப்போ நீ மனசார தெரிஞ்சிருக்கிற, என் பொண்ணுக்கு உன்னை பிடிச்சிருக்கு, எனக்கு ரொம்ப உன்னை பிடிச்சிருக்கு, வா நம்ம ஒரு சந்தோஷமான ஒரு நிம்மதியான வாழ்க்கையை நம்ம 3 பேருமே ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்கிறப்போ, உண்மையாக சொல்கிறேன்னு கேட்டால் உண்மையாக தான் அப்படின்னு சந்தோஷமாக அவள் கையை பிடிச்சி அப்படியே போட்டுக்கு வந்து கூப்பிட்டு வராப்ல. அப்படியே போட்டில் வரப்போ தான் உண்மையான பேர் என்ன அப்படின்னு கேட்குறப்போ அவள் பேர் வந்து ஜோனா. ஜோனாவா, நல்லா இருக்கே பேர் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக ஜாலியாக பேசிட்டு காரில் வீட்டுக்கு வந்து சேர்த்தாங்க. வந்து பார்த்தா இந்த மிஸ்டிமேன் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் வருவாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான் போல. இதில் ஆனியை வேற மிரட்டி வச்சிருக்கிறான். அவள் பயந்து போயிருக்கிறா. இதை பார்த்ததுமே சுருன் நம்மளுக்கு வந்து கோவம் வந்துடுத்து அந்த மிஸ்டிமேனை போட்டு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருந்தான். ஆனால் அவன் ஒருத்தன் மட்டும் வரல, இன்னொருத்தரும் வந்திருக்கிறான், கன்னோட வந்திருக்கிறான். கண்ணை வச்சு 2 பேருமே அடிச்சு தாக்கி மிரட்டுறாங்க. ஸோ அவங்களுக்கு தேவை அந்த ட்ரக்ஸ், அது எங்க இருக்குன்னு சொல்லி தான் நம்ம ஹீரோனை மிரட்டுறாங்க. ஆக்சுவலாக நம்ம ஹீரோ நீந்த முடியாம அதை எங்கேயோ விட்டுட்டா. சொன்னாலும் நம்பவே மாட்டேன்றானுங்களா. ஒரு கடத்துல அந்த ஸ்கின் கோட்டை ஒழிச்சு வச்சாங்க தெரியுமா, இவளும் நம்ம ஆனியும் சேர்ந்து அங்கதான் இருக்குன்னு சொல்லிட்டு ஏமாத்தி கூப்பிட்டு வரா. ஸோ அங்க ஏதாச்சும் டைவர்ட் பண்ணி இவங்களை அட்டாக் பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஆனா அங்க தோட்டி பார்த்தா அந்த ஸ்கின் கோட் உண்மையாவே இல்ல. அப்பதான் தெரியுது நம்ம ஹீரோ இங்க இருந்து போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆனி அந்த கோட்டை மறுபடியும் எடுத்து எங்கேயோ ஒழிச்சு வச்சிருக்கா போல. ஆனி அதை எங்க வச்சிருக்கிறேன்னு சொல்லிட்டு அவட்ட கேட்டா ஆனி சொல்ல மாட்டேங்கிறா. அதை கண்டுபிடிச்சா நீங்க இங்க இருந்து போயிருவீங்கல்ல, நீங்க போக வேணாம்னு சொன்னாங்க பாரு, நான் எங்கேயும் போகல. அந்த ஸ்கின் கோட்டை அவங்க தான் கேட்குறாங்க, அவங்க கிட்ட கொடுத்துட்டு அவங்க அப்படியே போயிடுவாங்கன்னு சொன்னதுக்கு அப்புறமா அப்பாவுடைய போர்ட்ல தான் வச்சிருக்கிறேன், ஒழிச்சு வச்சிருக்கிறேன்னு சொல்லிட்டு அங்க வந்து பார்த்தா ஒரு கூண்டுல கட்டி அதை வந்து தொங்க விட்டுருக்கிறா போல. அவங்க 2 பேருமே அந்த கூண்டை இழுக்கிறதுல மும்மரமா இருக்கிறப்போ லைட்டா அசந்த நேரம் நம்ம ஹீரோ 2 பேருமே சேர்ந்து அவங்க 2 பேரையும் கீழே தள்ளி விட்டுருந்தாங்க. நம்ம ஹீரோ சேர்ந்து அந்த 3 பேர்ல ஒருத்தனா குதிச்சிருந்தான். அதுல ஒருத்தனுடைய கால் பார்த்தீங்கன்னா அந்த வெயிட்டா இருக்கக்கூடிய அந்த கூண்டுல மாட்டி அவன் அப்படியே ஆழத்துக்குள்ளே போயிருந்தான். அந்த மிஸ்டிமேன் தான் அவன் அப்படியே போய் செத்து போறான். தனியில ஒரே ஒருத்தன் மட்டும் தத்தளிக்கிறானா. ஸோ நம்ம ஹீரோன் கிட்ட மேல கன் இருக்கு, அவ்வளவுதான், அவனும் லாக்கு. அப்படி கட் பண்ணி போலீஸ் வர வச்சு ஒருத்தனை வந்து கைது பண்றாங்க. ஒருத்தனை அப்படியே பாடி அப்படியே ஸ்ட்ரெச்சர் வச்சு கொண்டு போறாங்க. இதில் நம்ம ஹீரோனும் உடந்தை அப்படிங்கிறதுனால அவளை வந்து அரெஸ்ட் பண்ணி அங்க இருந்து கூப்பிட்டு போறாங்க. கட் பண்ண நம்ம ஆள் வந்து வழக்கம் போல சர்ச்சில் ஃபாதர் கிட்ட பாவ மன்னிப்புக்காக வந்திருக்கிற மாதிரி வந்திருக்கிறான். ஆக்சுவலா பாவ மன்னிப்பு கிடையாது ஃபாதர், நான் ஒரு பொண்ணுக்கு அடைக்கலம் கொடுத்தேன்ல, ஆமா அந்த பொண்ணு தான் போயிட்டான்னு சொன்னியே, போகல, என் கூட தருகிறா, அந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன், அவ இந்த மாதிரி அரெஸ்ட் ஆயிருக்கிறா. ஸோ வந்து அவளை நாடு கடத்த போறாங்க. அவ நாட்டுக்கு அனுப்பி வைக்கிறதுக்கு முன்னால நான் வந்து அவளை கல்யாணம் பண்ணிட்டேன்னா அவ இந்த ஊர் சிட்டிசன் ஆயிடுவா, அதுக்கப்புறம் இந்த கேஸை நாங்கள் இங்கேயே டீல் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்றப்போ ஓகே நல்ல ஐடியாவை போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபாதரும் சரி கூப்பிட்டு வா அப்படின்னு சொல்ல இவனும் நம்ம ஹீரோனை பார்க்கறதுக்காக வாராம். ஆக்சுவலாக நம்ம ஹீரோன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடையில் வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. இதை பற்றி சொல்லி அப்படியே 2 பேருமே வீட்டுக்கு வராங்க. நம்ம ஹீரோனை வந்து ஆனி தான் ரெடி பண்ணுறாங்க. ஆனியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஹீரோன் இனிமே இந்த செல்கி அந்த கடல் உயிரினம் அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு இருக்கிறா. அதை அப்படியே மெயின்டைன் பண்ணுறாங்க போல. சரி போலாமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து 3 பேருமே ஜாலியாக கிளம்பி அப்படியே போட்டில் வராங்க. ரொம்ப சந்தோஷமா ரொம்ப இனிமையாக இருக்கிறாங்க. ஸோ அப்படியே வந்து நம்ம ஆனி தான் வந்து இந்த போட்டை டிரைவ் பண்ண இவங்க 2 பேருமே அப்படியே ஃப்ரெண்டில் அப்படியே முத்தங்கள் பரிமாறி அந்த ஹார்பர் பக்கமாக போட்டு வருது. இந்த மனக்கோலத்தில் இந்த தம்பதிகள் சேர்ந்து போகிறத ஹார்பரில் இருக்கிறவங்க எல்லாருமே அப்படி பார்க்குற மாதிரி தான் இந்த படம் ரொம்ப இனிமையாக சந்தோஷமாக முடிஞ்சு போகுது. ஓகே இந்த ஸ்டோரி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பற்றி கீழே கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ நம்ம சேனலை பார்க்கறதுக்கு முன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் மறக்காமல் இந்த ஹை பாயிண்ட்டையும் கொடுத்துருங்க.